வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மொறுன்னு சுட சுட நல்ல டேஸ்டான ஒரு வாழைப்பூ வடை. மத்தியானம் லஞ்சுக்கு செய்கிறதுனாலும் சரி, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு செய்கிறதுனாலும் சரி, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வாழைப்பூவே சாப்பிடாத பசங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஸோ தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். அதுலேயும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊறுற நேரத்தில் நீங்கள் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது முதல்ல பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிடலாம். இதை நீங்கள் அரைக்கும் போது வடைக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தெளிக்க கூட வேண்டியதில்லை. பருப்பு நல்லா ஊறி இருந்தால் போகிறோம். ஸோ இப்போ மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பல்ஸ் மோடில் நம்ம அதை ஒரு 2-3 தடவை கொரன்னு அரைக்க போகிறோம். கூடவே நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் இஞ்சி சேர்த்துக்குங்க. சோம்பு சாப்பிடாதவங்களா இருந்தால் சீரகம் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொரன்னு நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. அப்படியே 1-2 அதனால தான் பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க. இப்போ கொஞ்சோண்டு மீதி இருக்க கடலைப்பருப்பில் கட் பண்ணி வச்ச வாழைப்பூ, நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவை சும்மா அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம ஒரு 2-3 தடவை பல்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். வாழைப்பூ சட்டுன்னு கருத்துரும். அதனால் நீங்கள் பல்ஸ் பண்ண உடனே பாருங்கள் கலர் மாறிடும். அதையும் சேர்த்து நம்ம மாவோடு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். அதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இருந்தால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு. நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி விடலை. அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா தான் வடை நல்ல மொறுன்னு வரும். இன்னொன்று எண்ணெயும் உங்களுக்கு இழுக்காது. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வாழைப்பூ வடை மாவு ரெடி. ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மசாலா வடையை விட இந்த வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பாதி மாவை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டீ டைமுக்கு டீ கூட சின்ன வடையாக மினி வடை மாதிரி போட்டு நம்ம கொடுக்கலாம். மினி வடை மாதிரி போட்டு செய்யலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிடலாமா? சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வடை எப்பயுமே கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நான் பாதி மாவை கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இதை நீங்கள் வடையாகவும் போடலாம், இல்லை சின்ன உருண்டைகளாக வாழைப்பூ கோலா உருண்டை மாதிரியும் போடலாம். ஆனால் என்ன, நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டி அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல மொறுன்னு வரும். வடை தேவையான அளவு இப்படி மாவு எடுத்து வச்சுட்டு நல்ல மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுப்பாக இருக்கும். ஸோ வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடை தட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவில் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு 15 வடை வரும். தாராளமாக 15லேருந்து 18 வடை கிட்ட வரும். அவ்வளோதான். அந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினோடனே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பான மொறு வாழைப்பூ வடை ரெடி. ஈவினிங்கில் இஞ்சி டீ கூட சின்ன வடையாக மினி பைட்ஸ் மாதிரி மினி வடை போட்டு அந்த இஞ்சி டீ கூட கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.